Good morning, children. Today we are going to see about the supplementary reader, Unit 4, The Aged Mother, written by Masaru Basho. He is from Japan. He was a teacher. He resigned his job and roamed the country to write the haiku poems. உங்களுக்கு தெரியும் ஹைகோ போயம்ஸ்னால் என்ன அப்படின்னா 2 or 3 ஃப்ரேசஸால் மேக் பண்ணுறது தான். இதில் இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். இன்னும் நம்ம வந்து ஜப்பானில் போனால் அவரோட போயம்ஸ் எல்லாமே கல்வெட்டுக்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. அவர் மிகச்சிறந்த புலவர் அப்படிங்கிற பேரும் வந்து வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம லெசனுக்கு போக முன்னாடி லெட்ஸ் see the glossary of this lesson. ஓகே, despite அப்படின்னா cruel, ரொம்ப கொடூரமான. The king is very cruel to the people. Proclamation, the government has announced the law of the human beings. அப்போ ஒரு வந்து ப்ரொக்ளமேஷனா அவங்க அனௌன்ஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு அனௌன்ஸ் பண்ணலாம், ஒரு ஸ்கூலில் வந்து பிரின்சிபால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணலாம். அதுதான் பார்பரஸ் அப்படின்னா மர்சிலெஸ்லி ஹார்ஷ், அதாவது இரக்கமற்ற கொடூரமான அரக்கன். ஒரு இஃப் த பீப்புள் மேட் அ மிஸ்டேக் தே வில் பி பனிஷ்டு சிவியர்லி பியாண்ட் தயர் லெவல். தட்ஸ் கால்டு ஹியர் மர்சிலெஸ்லி ஹார்ஷ். அபேண்டன்னா டெசர்ட். See, nowadays children when they get married they are abandoning their parent. That's called here abandon, கைவிடப்பட்ட. ரெஃபரன்ஸ் அப்படின்னா டீப் ரெஸ்பெக்ட். ஐ ஹாவ் அ டீப் ரெஸ்பெக்ட் டுவர்ட்ஸ் மை கிளாஸ் டீச்சர். ஓகே, அந்த டீப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எல்லாருக்கிட்டையும் கொடுக்கறது. டீப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது ஆத்மாத்மாமா மனசார கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான் டீப் ரெஸ்பெக்ட். அதுக்கடுத்து மேண்டேட் அண்ட் அஃபிஷியல் ஆர்டர். See, nowadays we are facing the coronavirus, so government has an official order. You should have a social distance, then you should wear mask. These are all an official order we got from government or government official. That's called summit, the topmost point of the hill. உங்களுக்கு தெரியும், ஒரு மலை குன்றுங்கள்ல எவரெஸ்ட்லேயோ எந்த ஒரு ஹில்லையும் ஒரு டாப் மோஸ்ட் ஒரு சம்மிட் இருக்கும், அதோட எட்ஜ். தட்ஸ் கால்ட் சம்மிட். ஓகே, கிரேவ்லி அப்படின்னா சீரியஸ்லி. இஃப் த மேட்டர் இஸ் ஸோ சீரியஸ் மீன்ஸ் இட் காசஸ் வெரி டீப் ரூட், வி சே இட் இன் அ சீரியஸ்லி வே. தட்ஸ் கால்ட் யா. இப்போ வந்து நீங்கள் ஏதாவது எடுக்க போகும்போது அது தவறி விழுக போகும் அப்படின்னா ரொம்ப சீரியஸாகவே அதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் எடுப்பீங்க. ஏன்னா அது வந்து உடஞ்சிருச்சுன்னா ரொம்ப முக்கியமான பொருள். அந்த மாதிரி இன்ஜெக்ஷன் அப்படின்னா அன் ஆர்டர் ரீஸ்ட்ரைனிங் சம்மன் ஃப்ரம் பெர்ஃபார்மிங் அன் ஆக்ட். அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து யூ மே டிஸ்டர்ப்டு பை யோர் தாட்ஸ், பை அன் ஆக்ஷன்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ். தட்ஸ் கால்டு ஹியர். எக்ஸாம் பார்த்துட்டா உன்னோட ஃப்ரெண்டு சொல்கிற வார்த்தை வந்து உனக்கு ஹர்ட்டாக இருக்கலாம். அதை வச்சு நீ வந்து மனசார உன்னோட வேலை ஃபர்தர் ஒர்க் வந்து முன்னேறி போக முடியாமல் உன்னை தடுக்கும். அதுதான் ஷிவல்டு அப்படின்னா அன்ரிங்கிள்டு டியூ டு ஓல்டு ஏஜ். அதாவது ரிங்கிள், யூஸ்வலி ரிங்கிள்டு வந்து ஓல்டு ஏஜ் பீப்புள், அவங்களோட தோல் எல்லாமே சுருக்கமாக இருக்கும். ஆனால் ரிங்கிள்டு ஷிவல்டு மீன்ஸ் அவங்களோட தோல்லையும் சரி வள்ளத்தி உயரம் வெயின்ஸ் எலும்புகள் எல்லாமே சுருக்கப்படுது. அதுதான் கிரேவ்லி சீரியஸ்லி. ஆல்ரெடி நம்ம கிரேவ்லி சீரியஸ்லி படிச்சிட்டோம். ஸோ சேம் திங். ஓகே, இப்போ என்னென்ன மீனிங்ஸ்லாம் நம்ம படிச்சிட்டோமோ திருப்பி பார்ப்போம். க்ளோசரி, டெஸ்பைட் க்ரூவல், ப்ரொக்ளமேஷன் அனௌன்ஸ்மெண்ட், பார்பரஸ் மர்சிலெஸ்லி ஹார்ஷ், abandon desert, reverence deep respect, mandate an official order, summit the topmost point of the hill, gravely seriously, injunction on order restraining someone from performing an act, shriveled and wrinkled due to old age. Okay, let's see the summary of this lesson.
children, summary of this lesson. The story of the aged mother. The story of the aged mother is a folk tale from Japan. The poem already உங்களுக்கு சொன்னேன். The story of the aged mother is a folk tale from Japan. இந்த poem வந்து ஜப்பானோட மாஷோ பாஷா அவர் வந்து எழுதப்பட்டதுன்னு ஏற்கனவே படித்தோம். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருந்தது. இந்த ஏஜ்டு மதர் வந்து அவரால் எழுதப்பட்டது. Do you have a aged grandmother at your home? Do you care of Do you have grandmother at home? Are you caring your grandparents? The government proclaimed a law ordering that all the aged people should be put to death. கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் ப்ரொக்ளமேஷன் பண்ணிச்சு. ப்ரொக்ளைம்டு அப்படின்னா அனௌன்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா ஏஜான பீப்புள் எல்லாமே சாக வைக்கணும் அப்படிங்கிற ஆர்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணுச்சு. அதை கேட்டு அந்த நாட்டு மக்கள் வந்து கலங்கவில்லை. ஏன் அப்படின்னா அந்த நாட்டோட சட்டமே எப்போதும் அப்படிதான் போடுவாங்க. அதனால எல்லாருமே அந்த பேரண்ட்ஸை வயசானவங்களை கொலை செஞ்சிருவாங்க. ஆனா தி ஆர்டர் filled the heart of the poor farmer with great sorrow because he loved his mother so much. அங்க ஒரு ஃபார்மர் இருந்தான், ஏழை ஃபார்மர். அவருக்கு வந்து இந்த ஆர்டர் ரொம்ப வந்து மனசுக்கு பெயின்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அவர் அவரோட அம்மாவை ரொம்ப நேசிச்சார். அதனால instead of putting his mother to death in a hand of the cruel law, he decided to give his mother a kind mood of death. அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்தி அவங்களை கொல்றதை விட ஒரு கரிசனையான இறப்பு கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் அந்த வழியை தேடிட்டு இருந்தார். He took his mother to a bad summit of aftermath and planned to leave her there. என்ன அப்படின்னா ஒரு சமிட் அப்படின்னா, சமிட்னா உங்களுக்கு தெரியும் மலை உச்சி. அதுல வந்து ஆப்டசமா அப்படின்னா அங்க உள்ள உச்சி மலையில ஒரு கைவிடப்பட்ட இடங்கள், அந்த இடத்துல கொண்டு போய் நம்ம அம்மாவை விட்டுட்டு வருவோம் அப்படின்னு இந்த ஏழை விவசாயி வந்து பிளான் பண்ணார். ஆன் த வே டு த மவுண்டெயின் the heart of the loving mother grew anxious. அந்த வழியில போயிட்டு இருக்கும்போது அந்த மலை உச்சியில போயிட்டே இருக்காங்க. அந்த பையன் அம்மாவை தூக்கிட்டு போறான். அப்ப வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குது மனசு. என்ன அப்படின்னா it was because she knew that her son would have a hard time finding his way back. என்ன அந்த தாய்க்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி வரும்போது நம்ம பையன் எப்படி திரும்பி வருவான், வழிகள் எல்லாமே குழப்படியா இங்கே எங்கேயுமா மாறி மாறி வருதே அப்படின்னு தாய் வந்து கஷ்டப்பட்டாங்க. He was not familiar with the mountain paths. நம்ம பையனுக்கு மவுண்டெயின் உள்ள வழிகள் எல்லாமே அவனுக்கு ஃபெமிலியர் அப்படின்னா தெரிஞ்சது. நாட் ஃபெமிலியர்னா தெரியாதது, அவனுக்கு தெரியவில்லையே, எப்படி திரும்பி வருவான்னு தாய் கஷ்டப்பட்டாங்க. So she snapped the twigs of the bushes on their way and dropped them silently on the path to serve as a guide on the way back for her son. அதனால பையன் திருப்பி வர்றதுக்கு அந்த தாய் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸ்னாப்ட், அங்கங்க ட்விக்ஸ் அப்படின்னா மரத்தோட கிளைகள் புஷ்ஷஸ்ல உள்ள புதர் செடியில உள்ள கிளைகள் எல்லாத்தையுமே அந்த தாய் தன்னோட கை எட்டுற அளவுக்கு பருங்கி அதை வந்து அந்த வழியில ஃபுல்லா குவியலாக போட்டு விட்டார்கள். When the sun reached the summit அப்படின்னா மலை உச்சி, அந்த மலை உச்சியை அடைந்தவுடன் he told her farewellனா அம்மாவை வந்து படுக்க வச்சுட்டு அம்மா நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அம்மாவுக்கு தேவையான உணவு எல்லாமே கொண்டுட்டு போயிருவார். ஒரு பெரிய டென்ட் போட்டு அம்மாவை படுக்க வச்சுட்டு சாஃப்டான கிளாத் எல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டு அம்மா கிளம்புறேன்னு சொல்லும்போது she advised her son
to follow the path of twigs to find his way back home. அப்ப தாய் சொல்றாங்க, தம்பி நீ திருப்பி போகும்போது வழி நெடுக ட்விக்ஸ் அம்மா போட்டிருப்பேன், அதை பார்த்து கரெக்டா போ அப்படின்னு அட்வைஸ் பண்றாங்க. This attitude of his mother broke his heart and he cried loudly. இந்தவளோட ஆக்ட் அந்த பையனை மனசை ரொம்ப நொறுக்கிடுச்சு. ப்ரோ அப்படின்னா அப்படியே நொறுக்கிய இதயம் ஆயிடுச்சு. அதனால சத்தம் போட்டு அவன் அழுதான். He took her back home saying that together they can follow the path of the twigs and together they can die. அம்மா நம்ம அந்த வழியில 2 பேரும் திரும்பி போவோம், செத்தாலும் 2 பேரும் சேர்ந்தே சாவோம் அப்படின்னு சொல்லிட்டான். He hid his mother on the wallet doorstep beneath the kitchen. கிச்சனுக்கு பின்னாடி நமக்கு எப்படி அட்டிக் இருக்கும்ல, நம்ம வீட்டுக்கு மேல ரூஃப்ல அட்டிக் இருக்கிற மாதிரி அவங்களோட வீட்டோட ஃபார்மேஷன் கிச்சனுக்கு பின்னாடி ஒரு சின்ன என்ன அப்படின்னா வாலெட், அது ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரி ஒரு சின்ன செல்ஃப் இருக்கும். அந்த செல்ஃப் யூஸ்வலி யாரு கண்ணுக்கும் படாம தான் ஒதுக்கமா இருக்கும். அதுல அம்மாவை வச்சு அதுக்கு தேவையான எல்லா உணவு எல்லாமே தண்ணி எல்லாமே வச்சுட்டாங்க. டைம் பாஸ்ட் கொஞ்ச நாள் கழிச்சு on the day the governor again demanded the people of the valley to present him with a robe of ashes. திருப்பி அந்த கவர்மெண்ட் டிமாண்ட் பண்ணுது என்ன அப்படின்னா, ஒரு கயிறு கொண்டு வரணும், அது சாம்பலால செய்யப்பட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. His mother gave him a clever idea to the desperate farmer. அதாவது அந்த ஃபார்மர் எல்லாம் மனசு சங்கடப்பட்டு இருக்கிற நிலையில அவங்க அம்மா ஒரு ஐடியா கொடுக்கறாங்க. She told him to make a robe of twisted straw and burn it on a windless night. அதாவது நீ ஸ்ட்ரானா வைக்கோலால ஒரு பெரிய கயிறு திரிச்சு அத ஒரு சமமான கல்லுல வச்சுட்டு என்னைக்கு விண்ட்லெஸ் காற்று இல்லாத நைட்டு இரவில் அதை எரித்து விடு, அப்ப உனக்கு சாம்பல் கயிறு கிடைக்கும் அப்படின்னு தாய் சொல்லியிருக்காங்க. அது மாதிரியே இந்த பையன் செஞ்சுட்டான். The cruel ruler was pleased with what he had witnessed and asked the farmer where he had obtained that wisdom. இந்த அறிவு உனக்கு எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு அந்த cruel ruler அந்த அரசன் கேக்குறான். அப்ப இவர் farmer, இந்த farmer started all the truth to him. அப்பதான் ஸ்ட்ரைட்டட் எல்லாத்தையுமே சொல்றாரு. என்னோட உண்மை, அம்மாவை விட போனேன் எல்லா கதையுமே சொல்றாரு. அம்மாவால விட போனேன் ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதோட அம்மா அந்த வார்த்தை சொல்லவும் திருப்பி கொண்டு மறைச்சு வச்சது எல்லாத்தையுமே சொல்றாரு. The governor listened and meditated in silence. Meditated அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரம் நல்லா யோசிக்கிறாரு அரசர், அதை வச்சு தியானம் பண்றாரு. என்ன நம்ம இந்த மாதிரி ரூல் போட்டமே வயசானவங்களும் சாவ சொல்லி அப்படின்ட்டு அதை திங்க் ஓவர் பண்றாரு. He decided to abolish the cruel law and realized the importance of the elders to shape the society. அப்பதான் அவன் ரியலைஸ் பண்றான். ரியலைஸ்னா என்ன, அவனோட தப்ப உணர்றான். நம்ம ஏஜ்டு பீப்புளை வச்சிருந்தா எவ்வளவு அறிவு நமக்கு இருக்கும், வயசானாதான் அறிவு இருக்கும். அதுக்கு முன்னாடி யூத்துக்கிட்ட அந்த அறிவு இருக்காது. நம்ம முட்டாள்தனமா அந்த ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அதை பிரேக் பண்றாங்க. ஓகே, he said with a ground of snow there comes wisdom. நமக்கு தெரியும் ஸ்னோ நம்ம நாட்டில் இல்லை, ஆனா அந்த ஸ்னோங்கிறது இங்க எதை குளிச்சிருக்கு அப்படின்னா, ஸ்னோங்கிறது நிறை. வயசானாலும் அவங்களோட அறிவு யாருக்கிட்டையும் இருக்காது. அதனால நம்ம இன்னையிலிருந்து வயசானவங்களை நம்ம ஆதரிக்கணும், அவங்கள கொலை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த லாவை பிரேக் பண்ணி அந்த சட்டத்துல இருந்து எடுத்துட்டாரு. இன்ன வர அந்த மாதிரி லா இல்லை, ஆனா அதற்கான ஸ்டோரிஸ் மட்டும் அந்த ஜப்பானீஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த லெசன்ல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் சில்ட்ரன்? We should not abandon our parents or grandparents by their health. See, each human being will born
Afterwards, we have a many stages: childhood, adulthood, then teenage. Like that it goes. At last, we may die. So, we should also come across such stages. So, we should not abandon our parents. We should not tease them. We should not ignore them. Usually, நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம், வயசாயிட்டா தாத்தா பாட்டிக்கு உனக்கு ஒன்றும் தெரியாது, சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா பாப்பாவை ஒரு மூளையில வச்சுட்டு அவங்கள்ட்ட காது கேட்காதான், சஜஷன் கேட்க மாட்டோம், கண்ணு தெரியாதா, எதுவும் சொல்ல மாட்டோம், அவங்களால எதுவும் எல்லா சென்சேஷனும் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். அப்போ அவங்கள நம்ம முன்னாடி கொடுத்த இம்பார்ட்டன்ட் இல்லாமல் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட எந்த ஒரு விஷயத்தையும் டிஸ்கஷன் பண்ணி நல்ல ஐடியா கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு பண்ணுவோம். அந்த தவறை பண்ணக்கூடாது. எப்போதும் வயசானவங்களுக்கு காது கேட்கலைனாலும் கண்ணு தெரியனாலும் ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ஆலோசனை தருவாங்க. அப்படிங்கிறதான் இந்த லெசன்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்கள்ட்ட இருந்து வர்றது எல்லாமே விஸ்டமா இருக்கும். நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு முன்னேறதுக்கு தான் உங்களோட ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கு உங்களை பின்னோக்கி போடவோ அல்லது தவறான முடிவுகள் எடுக்கவோ அது உதவாது. அப்படிங்கிறத இந்த லெசன் கொடுக்குது. ஓகே சில்ட்ரன், இந்த லெசன்ல இருந்து நீங்க திருப்பி புரிஞ்சுக்கணும். அப்படின்னா இந்த பையன் தன்னோட தாய் மேல எவ்வளவு, அவங்க தாய் கூனி குறுகிருவாங்க, ஷிவல்ட் அப்படின்னா அவங்களோட ஹைட் எல்லாமே குறுகிரும். அப்படி இருந்த தாயை ரொம்ப நேசிச்சு எப்படி கவர்மெண்ட் ஆர்டரை மதிச்சாலும் அதை எப்படி ஒழிச்சு வச்சு காப்பாத்தின நிகழ்ச்சி இதுல ரொம்ப நமக்கு மனசை ரொம்ப ஹார்ட்ஃபுல், பெயின்ஃபுல் ஒரு இன்சிடென்டா தோணுது. இது இன்சிடென்டா நம்ம எடுக்கக்கூடாது. we should also care of our grandparents. அது நமக்கு வாழ்க்கையில புண்ணியங்கள் சேர்க்கும். அப்படிங்கிறத மறத்தல் கூடாது. இப்ப இந்த லெசனை படிச்சுட்டோம். இதுல கீழே உள்ள ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துட்டேன் நானும், என்னென்ன க்ளோசரின்னு அதை படிச்சிருங்க. பிளஸ் உங்களுக்கு பேராகிராஃப் 2 மார்க் பேராகிராஃப் கொடுக்குறேன், அதை கண்டிப்பா நீங்க படிச்சுக்கணும். கேரக்டர்ஸ் கொடுக்குறேன், அந்த கேரக்டர்ஸும் நீங்க படிச்சுக்கணும். சில்ட்ரன், இதுல 3 பேராகிராஃப் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃப், narrate the circumstances that led the abandoning of the aged in Shining. ஷைனிங்னா அவங்க வசிச்ச ஊரு. அந்த ஷைனிங்ல என்ன சூழல் ஏற்பட்டது, ஏஜ் வயசானவங்களுக்கு எப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டது அப்படிங்கறது இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. இதை நீங்க லெசன் இந்த மாதிரி தான் நீங்க கட்டம் போட்டு இதை படிச்சுட்டு இந்த பேராகிராஃப் நீங்க படிச்சுக்கணும். கண்டிப்பா அதுக்கு கீழே உள்ள வேர்சஸ் உங்களோட சொந்த வேர்சஸாவும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா இதையும் பைகாட் பண்ணி இந்த மெத்தட்ல இந்த பேராகிராஃப் படிச்சுக்கோங்க. பேராகிராஃப் 1. பேராகிராஃப் 2ல என்ன இருக்கு அப்படின்னா, டிஸ்கிரைப் த ஃபார்மர்ஸ் பெயின்ஃபுல் ஜேர்னி அப் த மவுண்டெயின். அவர் மவுண்டெயின்ல ஏறும்போது தன்னோட தாயை கொண்டு போய் சந்தோஷமா விடல, எவ்வளவு பெயின்ஃபுல் கடினமான மனசோட அவர் கொண்டுட்டு போனாரு அப்படிங்கறத பேராகிராஃப இங்க விரிச்சு எழுதியிருக்காங்க. இத படிச்சுக்கோங்க. 3rd பேரால the old are wise, prove this with reference to the story in the aged mother. இந்த ஓல்டு வயசானவங்க எல்லாம் ரொம்ப ஞானிகள் அப்படிங்கிற ப்ராவர்ப இந்த லெசன் எப்படி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படிங்கறத இந்த பேராகிராஃப்ல கொடுத்திருக்காங்க. அதனால இதை கண்டிப்பா மனப்பாடம் பண்ணணும். பின்னாடி உங்களுக்கு கேரக்டர்ஸ் கொடுக்குறேன், அதையும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சில்ட்ரன், டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்கறதா பண்ணினாதான் உங்களுக்கு பர்டன் இல்லாம இருக்கும். டோன்ட் பி லேசி ஆர் டோன்ட் பி லேட். ஓகே, இதுல கேரக்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. கேரக்டர்ஸ் ஒரு 10 கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் யாரு சொன்னாங்க அப்படின்ட்டு இங்க கொடுத்திருக்கு. கேரக்டர்ஸ் ஸ்பீக்கர், இதுல எது வேணாலும் இருக்கலாம். நீங்க 2 தெரிஞ்சா 2ஐயும் பார் போட்டு எழுதணும். கண்டிப்பா இதை 10 படிச்சுக்கோங்க. சரியா? ஐடென்டிஃபை த கேரக்டர். கேரக்டர்னா யார சொல்லப்பட்டது, ஸ்பீக்கர்னா யாரு பேசுறது. இதுதான் இதோட வித்தியாசம். அப்ப ஒன்னு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? he gave orders for the aged to be put to death. யாரு ஆர்டர் கொடுத்தா? யார் ஆர்டர் கொடுத்தா? the leader, the governor, ஓகே, the king, the despite leader. despite அப்படின்னா யார் அப்படின்னா கொடூரமான நாட்டை ஆளக்கூடிய ஒரு அரசன் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் ஒன், he considered the order to be the kindest mode of death. the farmer அந்த ஆர்டரை என்ன பண்ணா அப்படின்னா, அம்மாவை நம்ம இரக்கமா ஒரு தயவு பண்ணி அவங்கள கொலை செய்வேன் அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய உணவு எல்லாமே, உடை, அவங்களுக்கு 1 மாசத்துக்கு வேண்டிய எல்லாமே கொண்டு போய் செட் பண்ணிடுவேன், ஒரு குடிசையே போட்டு. சரியா? அதுதான் இங்க. அப்ப யார் அதை பண்ணினது? ஃபார்மர். அங்க கேரக்டர் யாரு? ஃபார்மர். she quietly
dropped some twigs on the way. யார் வந்து twigs போட்டுட்டு வந்தா? The aged mother. சரியா? பாதநெட்டுக்கு அவங்களோட அந்த ரிங்கிள்டு கை அதை பார்த்து தான் அந்த பையன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டேன். கை எல்லாமே செவந்துரும் வயசானவங்களுக்கு ஒரு சின்ன வேலை செஞ்சாலும். அதுதான் இங்க குறிச்சிருக்கு. Let not thine eyes be blinded. யார் அப்படின்னா the aged mother to his son. என்ன சொல்றாங்க அப்படின்னா, தம்பி நீ போகும்போது உன்னோட இருட்டில் அப்ப போகும்போது நீ வந்து மனசை பதங்கடிச்சிடாத, பார்த்து அந்த ட்விக்ஸை பார்த்து போ அப்படின்னு தாயோட உள்ள வந்து லெட் நாட் thine eye be blinded. உன்னோட கண்ணு வந்து மூடிடக்கூடாது அப்படின்னு இங்கே டைரக்ட் மீனிங் கிடையாது. நீ பார்த்து போப்பா, நான் வந்து அந்த ட்விக்ஸ் போட்டிருக்கேன், அதை பார்த்து போ அப்படின்னு மதர் வந்து சொல்றாங்க. Together we will follow the path, together we will die. இது யாரு சொன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு? பையன் சொல்லியிருக்காரு. நம்ம 2 பேருமே அந்த பாதையை நோக்கி போவோம், அதுலே சாவமா, என்ன நடந்தாலும் செத்து போயிடுவோம் அப்படின்னு இந்த பையன் வந்து தாயிட்ட சொல்றான். the son the farmer. சன்னு அவங்களோட மகன், அவன் தான் ஃபார்மர். அதுக்கடுத்து ஐ வில் திங்க் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ற யார் அப்படின்னா இந்த ஏஜ்டு மதர் டு ஹிஸ் சன். இது எந்த இடத்துல சொல்லுவான் அப்படின்னா, அந்த கவர்னர் வந்து இன்னொரு ஆர்டர் போடுவார்ல, என்ன போடுவார் அப்படின்னா ஆஷஸோட ரோப் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொல்லுவான், நான் வந்து யோசிக்கிறேன்ப்பான்ட்டு மறுநாளே அவங்களோட அதோட சொல்யூஷனை சொல்லிடுவாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கு. The truth must be told. என்ன அப்படின்னா the son the farmer, அவர் வந்து அந்த ரோபை கொண்டு போய் கிங்கிட்ட கொடுப்பார்ல, அப்ப கிங் கேட்பாரு இந்த அறிவு உனக்கு எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்பதான் அந்த இடத்துல தான் இந்த ஃபார்மர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ட்ரூத் மஸ்ட் பி டோல்ட், உண்மை சொல்லப்படணும் அப்படின்னு தன்னுடைய வரலாறு எல்லாமே அம்மாவை தூக்கிட்டு போனது எல்லாத்தையுமே சொல்லுவான். அப்ப யார் இந்த வார்த்தையை சொன்னது? the son and the farmer. He listened and meditated in silence. உங்களுக்கு தெரியும் இந்த listened யார் லிசன் பண்ணா? அரசன். மெடிடேட்டர் அவன் தான் பண்ணினான். இந்த டெஸ்பைட் லீடர் இந்த கவர்னர், அவர் லிசன் பண்ணாரு. அவர் தான் மெடிடேஷன் பண்ணி என்ன சொல்லுவாரு, ஆகா வயசானவங்கள நம்ம கொல்லக்கூடாது, அவங்க இருந்தாதான் இவ்வளவு அறிவான செயல்லாம் நடக்குதுன்னு அவர் வந்து முடிவெடுப்பாரு. அந்த டைம்ல இது வந்து அரசருக்குரிய கேரக்டர் இந்த வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஷைனிங் நீட்ஸ் விஸ்டம் ஆஃப் ஓல்டு மோர் தேன் the strength of the youth. யார் அப்படின்னா கவர்னர். இந்த ஷைனிங்னா அந்த நாடு யாரோட அறிவு தேவை? வயசானவங்களை யூத்தை விட வயசானவங்களுடைய அறிவு தேவை, யூத்தோட பலம் தேவை, வயசானவங்களோட அறிவு தேவை. அப்ப யூத்தோட பலத்தை விட வயசானவங்க அறிவு இருந்தாதான் நம்ம எதுலையும் வெல்ல முடியும் அப்படின்னுங்கிறத அந்த அரசன் வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இவன் பேசுற வார்த்தை. அப்ப யாரு அதோட கேரக்டர்? the despite leader அல்லது the governor, anyone. With a crown of snow there comes the wisdom. இது வந்து ஒரு proverb உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸ்னோனா என்ன அப்படின்னா, இந்த ஸ்னோனா நரை அப்படின்னு வரும். ஸ்னோனா அந்த பனிகள் அது கிடையாதுங்க. வித் அ கிரவுண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்து கிரவுண்ட் எது அப்படின்னா அந்த நரை வந்து அவங்களுக்கு மணி மகுட மாதிரி இருக்கும்போது அப்பதான் அவங்களுக்கு அறிவு வந்து சேரும் அப்படின்னு இந்த கவர்னர் வந்து முடிவெடுத்தார். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து கேரக்டர் ஒரு 10 இருக்கு, 3 பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி உங்கள் அம்மாவோ யார் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ ஒப்புச்சதை டெஸ்ட் எழுதி அந்த பேப்பரை வந்து நீங்கள் வச்சிருக்கணும். பென்சிலால் கரெக்ட் பண்ணி உங்களோட இங்கிலீஷ் டெஸ்ட்டில் நீங்கள் வச்சிருக்கணும். when you come to the school I'll look at all the tests and then I'll come through, I'll correct your papers. Okay children, don't be lazy, don't postpone your homeworks, do the homeworks every day. Okay, don't be late because government will not order what are the things you have to write it in your future. So do all the works. Okay children, thank you for watching this video.